இல்லை உண்மையாக இதில் ரெண்டு விதம். ஒன்று அரசாங்க கட்சிகள் ஆளும் கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 பேர் இருக்கிறார்கள், வன்னியில் 2 பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக வடக்கு மாகாணத்தில் தமிழ் தரப்பிலிருந்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அதிகார பகிர்வு தொடர்பாக எல்லாம் அவர்கள் பேசக்கூடியவர்களாக, அல்லது இந்த அரசாங்கம் வந்தால் அதனை எல்லாம் நிறைவேற்றிவிடும் என்ற விதமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தது மாத்திரமில்லை. இப்போ கடந்த 1 வருஷமாக எமது அரசாங்கம் மிக விரைவாக மாகாண சபை தேர்தல்களை நடாத்தும் என்று உறுதிமொழி கூறுவது, அல்லது எமது அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய போகிறது என்று சொல்வது, உண்மையாகவே இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த இளைஞர்களை கவர்வது எப்படி. யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டிவிட்டால் இளைஞர்கள் எல்லாம் விருப்பப்படுவார்கள், நம்புவார்கள், இளைஞர்கள் எங்களுக்கு பின்னால் வருவார்கள். அப்படியான சில எண்ணங்களை கொண்டு என்ன சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கோ வடக்கு மாகாணத்துக்கோ கிழக்கு மாகாணத்துக்கோ இன்றைக்கு என்ன தேவை என்றால், மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையிலான அபிவிருத்திகள் வேணும். உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்து எல்லாரும் குவைட்டுக்கும் ஓமானுக்கும் கட்டாருக்கும் ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை, இல்லை அதை விட வேறு நாடுகளுக்கு போக முடியும் என்றால் அங்கு போகின்ற சூழ்நிலை. ஆணும் சரி பெண்ணும் சரி அப்படித்தான் இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் தங்களது நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான வேலைகள் வேணும், ஒரு நியாயமான சம்பளத்துடனான வேலைகள் வேணும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், விவசாயம், மீன்பிடி, அரச உத்தியோகத்தர்களாக ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள், அது ஆசிரியர்களோ அல்லது ஏனைய துறைகளில் அரச உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவிர ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு சாதாரணமான ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கான ஒரு டெக்னிக்கல் விடயங்களை படித்தவர்களுக்கான ஒரு தொழில்துறையை உருவாக்கக்கூடிய வகையில் யாராவது ஒரு தொழிற்சாலையை இதுவரை எங்கேயாவது வடகிழக்கில் உருவாக்கியிருக்கிறார்களா? முன்னர் இருந்த ஒரு தொழிற்சாலைகள் கூட யுத்த காலத்தில் எல்லாமே அழிந்து போன சூழ்நிலையில் இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு விடயத்தை தான் படம் பிடித்து காட்டினார்கள். அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? அது விளையாட்டு மைதானத்துக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னால், பரந்தனில் உள்ள கெமிக்கல் ஃபேக்டரியும் அடிக்கல் நாட்டப்பட்ட வழியே இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆகவே இது ஒரு ஏமாற்றுத்தனமான செயற்பாடுகளைத்தான் செய்கிறார்கள் என்பது இந்த எம்பிமாருக்கும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு சார்பான எம்பிமாருக்கும் தெரியும். ஆனால் அவர்களும் என்ன சொல்கிறார்கள், இங்கே எங்களுக்கு காட்டக்கூடிய படம் எல்லாம் போதை வஸ்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்பதும், ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்ற படம் தான் காட்டப்படுகிறது. ஊழலுக்கு எதிரான நீங்கள் போட்டு பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஏன் உங்களுக்கு என்ன பேர் பழைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கூப்பிட்டு விசாரித்தார்கள். அதற்கு முன்பாக இருந்த ஜனாதிபதி அவரை கையில் ஹேண்ட்கப் போட்டு அவரை சிறைச்சாலைக்கு கூட்டிச் சென்றார்கள். பேருடனே வரையில் யாருக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு செய்தார்கள். ஆகவே நான் கேட்கிறேன், முதல் ஆரம்பத்தில் இவர்கள் வருகின்ற பொழுது வர முன்பாக என்ன சொன்னார்கள், உகண்டாவில் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள், அது எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். இவர்கள் பல கோடிகளை செலவு செய்து விசாரணையை செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இவர்களிடமிருந்து ஏதாவது நிதியை பணத்தை இவர்கள் மீள பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா? யாரிடமிருந்தாவது ஏதாவது பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா? ஆனால் நாளாந்தம் ஊடகங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, போதை வஸ்து நாங்கள் எத்தனை ஆயிரம் பேரை கைது செய்திருக்கிறோம், எத்தனை பேரை வெளியிலிருந்து உள்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வாறான விடயங்கள் சொல்லப்படுகின்றதே தவிர, ஆனால் அதற்காக போதை வஸ்து பாவனைகள் குறைந்திருக்கிறதா? எவ்வளவு வீதம் குறைந்திருக்கிறது? கைது செய்யப்பட்டவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்மணிக்கு 7 வருஷ சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. இதை தவிர ஏனைய கைது செய்யப்பட்டவர்கள் யார் தொடர்பாகவும் அவர்களுக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை முடிந்து அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு யாருக்கும் தண்டனை அளிக்கப்பட்டதாக நான் அறியவில்லை. பல ஆயிரம், கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இவர்கள் எல்லோரும் சிறைச்சாலைகளில் இருக்கிறார்களா அல்லது இவர்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இவர்களுக்கு என்ன நடைபெறுகிறது? வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் தெரியாது. ஆகிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த உண்மைத்தன்மைகளை தாம் தெரிவு செய்த மக்களுக்கு குறைந்தபட்சம் சொல்ல வேண்டும். அது வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிச்சயமாக அரசாங்கம் என்ன சொல்கிறதோ, அவர்களது கட்சி என்ன சொல்கிறதோ அதை பொம்மைகள் போல அதை அவர்கள் சொல்வார்களே தவிர அதற்கு மேலதிகமாக இவர்கள் எதனையும் செய்ய மாட்டார்கள்.
ஆகவே இவர்களை தெரிவு செய்வதற்காக மக்கள் அவர்களிடமிருந்து கணக்கு எதிர்பார்ப்பார்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் கூட உண்மையில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பல விடயங்களை சாதிக்கலாம். எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்க முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை எல்லாத்தையும் ஆளுந்தரப்பு செய்யும் என்பது அல்ல. ஆனால் ஆளுங்கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் கணக்கு விடயங்களை செய்யலாம். அது பொருளாதார மேம்பாடுகளாக இருக்கலாம், அபிவிருத்திகளாக இருக்கலாம், இன்னும் பல திட்டங்களை அவர்கள் கொண்டு வர முடியும். நான் கேட்கின்றேன், எங்களுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாணம் அல்ல வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்ன புதிய திட்டங்களை நீங்கள் உங்கள் அரசாங்கத்தினூடாக கொண்டு வந்திருக்கிறீர்கள், அல்லது என்ன அபிவிருத்தியை நீங்கள் இதுவரை செய்து முடித்திருக்கிறீர்கள்? அதனை அவர்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் அல்லது தெளிவுபடுத்த வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இவர்கள் கட்சி என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடியவர்களை தவிர அதற்கு மேலதிகமாக இவர்கள் பாராளுமன்றத்திலோ வெளியிலோ எதுவும் செய்யக்கூடியவர்களாக இல்லை. இல்லை, முதலாவது ஹெல்மெட் அணிகிற விஷயம் என்பது ஒரு சட்ட பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவர்கள் ஹெல்மெட் அணியாமல் போனது தவறு என்று சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் கொழும்பை பொறுத்தவரையில் அது ஒரு இனவாத கும்பல், அங்கு இதனை நடத்தக்கூடாது என்று சொன்ன அடிப்படையில் அவர்கள் பிரபாகரனுடைய படத்தை எரித்து அதற்கு எதிரான கோஷங்களை போட்டு இவற்றை நடத்த விட முடியாது என்ற அடிப்படையில் தான் பேசிக்கிறார்கள். எப்பொழுதும் நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் பார்ப்பீர்கள் இருந்தால் அது ஒரு இனவாத கும்பல் ஒன்றல்ல, பல இனவாத கும்பல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது நீங்கள் விமல் வீரவன்சாவாக இருக்கலாம், அல்லது எல்ஏ குணவன்சாவாக இருக்க, பல்வேறுபட்ட ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான இனவாத கருத்துக்கள் அவர்களுக்கு பின்னால் சில குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்கள் என்பது இவ்வாறு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கொழும்பு மாத்திரமில்லை, தென்பகுதியில் இப்படியான பல நடவடிக்கைகள் இருக்கின்றது. ஆகவே அங்கு இவ்வாறான ஒரு என்னென்னு சொல்வது முள்ளிவாய்க்கால் தினம். முள்ளிவாய்க்கால் தினம் என்பது அது பிரபாகரனுக்குரிய தினம் அல்ல. அங்கு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுவது, பொதுமக்களை நினைவு கூறுவது, அது யாழ்ப்பாணத்தில் நினைவு கூர்ந்தாலும் சரி, கொழும்பில் நினைவு கூர்ந்தாலும் சரி, இங்கிலாந்தில் நினைவில் கூர்ந்தாலும் சரி, இது ஒரு கட்சியை சார்ந்தவர்களோ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களோ என்பதல்ல. முக்கியமாக அந்த முள்ளிவாய்க்காலில் மிக மோசமான இன அழிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது, இலங்கை அரசாங்கத்தால் இராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே அந்த பொதுமக்களை கௌரவிக்கிற, அவர்களை நினைவு கூற ஒரு விடயமாகத்தான் இது பார்க்க முடியுமே தவிர இது பிரபாகரனுடைய படத்தை எரிப்பதனூடாக இது பிரபாகரனுக்காக நான் அந்த கொடி பிடித்த விஷயம் என்பது அல்ல. ஆகவே அந்த இனவாத கும்பலுக்கு அப்படியான விஷயங்கள் தெரியாமல் இருப்பது என்பது வருந்தக்கூடிய விஷயம். ஆனால் அப்படியான ஆட்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கொடுப்பதிலோ தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதிலோ இவர்கள் துளியளவேனும் ஒத்துழைக்க மாட்டார்கள். அப்படியான இனவாத கும்பல்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். நாங்கள் இனவாதிகள் அல்ல என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய டில்வின் டி சில்வா அல்லது அனுரகுமார திசநாயக்கா அல்லது பிமால் ரட்நாயக்கா, லால்கந்தா போன்ற அமைச்சர்கள், ஜனாதிபதிகள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இனவாதிகள் அல்ல என்று சொல்கிறார்கள். ஓகே, இந்த இனவாதிகள் அல்ல என்று சொல்பவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல குறைந்தபட்சம் அந்த இனவாத தன்மை இல்லாதவர்களாகவா இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களது ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் நாங்கள் அந்த இனவாதத்தை பார்க்கக்கூடியதான் இருக்கின்றது. இது மாத்திரமில்லை, உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் இல்லை இருந்தார், அவருக்கு என்ன பெயர், பாகிஸ்தானில் கொல்லப்பட்டார் அமெரிக்காவால், பின்லேடனை கொண்டா பிறகும் பின்லேடன் உடம்பு என்ன செய்யப்பட்டது என்பதை அமெரிக்கா தெரிவிக்கவில்லை. அது கடலில் போடப்பட்டதா அல்லது குழி தோண்டி புதைக்கப்பட்டதா, அதற்கு என்ன நடந்தது என்பதை யாரும் சொல்லவில்லை. அதே போல் திரு பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்பதை கருணாவும் யாழ்ப்பாணத்தில் இருந்த தயாமாசரம் போய் பார்த்து அது உண்மையாகவே பிரபாகரன் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த உடலுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. அவர்கள் சொல்ல விரும்பவும் இல்லை என்பதை இப்பொழுது சரத் பொன்சேகா சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவ்வாறான ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் புதைக்கப்பட்டாரா அல்லது கடலில் கொண்டு போய் போடப்பட்டாரா அல்லது அதுக்கு என்ன நடந்தது என்பதை. ஆகவே சில தலைவர்கள் வரலாற்றில்
அவர்களது என்ன சொல்வது உடலம் கிடைத்தால் வரலாற்றில் அவர்கள் தலைவர்களாக நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று சொன்ன அச்சங்கள் போன்றவை அரசாங்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பயங்கரவாதிகள், ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் விடுதலை வீரர்கள். ஆகவே எங்களுக்கு விடுதலை வீரர், உதாரணத்துக்கு நீங்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் பிரிட்டிஷுக்கு எதிராக போராடிய சிங்களவர்கள் எல்லாரும் வெள்ளைக்காரனை பொறுத்தவரையில் பயங்கரவாதிகள், ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் விடுதலை வீரர்கள். ஆகவே நாங்களும் எங்களது விடுதலைக்காக போராடிய பொழுது அது எந்த இயக்கமாக இருந்தாலும், அது டொலோவோ இபிஆர்லவோ விடுதலை புலிகளோ, அவர்கள் விடுதலை வீரர்கள். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இவர்கள் எல்லோருமே பயங்கரவாதிகள். ஆகவே அவர்கள் தங்களது நிலையிலிருந்து தமிழ் மக்கள் அவ்வாறான தங்களுக்கு தலைமை தாங்கி நடத்திய அந்த விடுதலை வீரர்களை அவர்கள் நினைவு கூறக்கூடாது அல்லது மனசிலிருந்து அகற்ற வேண்டும், அதற்கான ஒரு இடம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆகவே அது சரியானது என்பது அல்ல, ஆனால் அவ்வாறு தான் அந்த ஆளுந்தரப்பு சிந்திக்கும். அதைத்தான் இந்த இராணுவ தலைவர்களும் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் விடயம்.